Dear children, welcome to our channel Grammar and Hands. இந்த வீடியோல 6ஆம் வகுப்பு கணக்கு 2ஆம் பருவம் இயல் 3 பட்டியல் லாபம் மற்றும் நட்டத்துல பயிற்சி 3-2 குறிய கணக்குகள்ல மேற்சிந்தனை கணக்குகள்ல வர 5, 6, 7 மற்றும் 8ஆம் கணக்குகளுக்கான விடைகளை விளக்கமா பார்க்கலாம். இந்த பயிற்சியில் இருக்கிற 1 ல இருந்து 4 வரைக்கும் இருக்கிற கணக்குகளுக்கான வீடியோ நம்மளோட Grammar and Hands சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டோம். அந்த கணக்குகள்ல கொஞ்சம் எளிமையா இருந்தது. இல்ல 5, 6, 7, 8 நான் 4 கணக்குமே கொஞ்சம் சுத்தி பெருசா வர மாதிரி தெரியும். உங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க வீடியோவை திரும்ப பாருங்க. நீங்களே மனசுக்குள்ள சொல்லி பார்த்து போடும் பொழுது ஈஸியா ஆயிரும். கட்டாயம் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பார்க்காம எழுதி பழகினா மட்டும்தான் உங்களுக்கு அடுத்து 7, 8, 9ல வர கணக்குகள் இந்த மாதிரி கணக்குகள் எல்லாமே எளிமையாக இருக்கும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். ஒரு வியாபாரி 1 டஜன் ரூபாய் 20 வீதம் 2 டஜன் வாழைப்பழத்தை வாங்கினார். மனசுக்குள்ள நீங்க உடனே யோசிச்சுங்க. 1 டஜன் 20 ரூபாய்னா 2 டஜன் எவ்வளவு? 40 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. ஒரு வாழைப்பழம் 3 வீதம் அவற்றை விற்பனை செய்தார். அப்ப நீங்க யோசிக்கணும், 1 டஜன்ங்கிறது 12, அப்ப 2 டஜன்ங்கிறது எவ்வளவு? 24. அப்ப 2 டஜன் 40 ரூபாய்னா 1 டஜன் இப்படி போட்டுக்கணும். 1 டஜன் 20 ரூபாய்னா 2 டஜன் எவ்வளவு? 40 ரூபாய். அப்ப 2 டஜன்னா எவ்வளவு? 24 பழம். அப்ப 24 பழம் 40 ரூபாய்க்கு வாங்கியிருக்கார். ஆனால் விற்கும் பொழுது ஒரு பழம் 3 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. அப்ப 24 பழம் எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 72 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. அப்ப வாங்கினது 40 ரூபாய்க்கு, வித்தது 72 ரூபாய்க்கு. அப்ப அவருக்கு 32 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது. இதை நம்ம மனசுக்குள்ள போட்டுட்டு இப்ப நீங்க இதுல பாக்குறீங்கன்னா ஈஸியா இருக்கு. இப்படி கொஞ்சம் விளக்கமாவே நம்ம எழுதிக்கலாம். 1 டஜன் விலை ஈக்குவல் ரூபாய் 20. அப்ப 2 டஜன் விலை 2 பெருக்கல் 20 40 ரூபாய். ரைட் சில்ட்ரன். ஒரு பழத்தோட விற்பனை விலை ரூபாய் 30. அப்ப 2 டஜன், அதாவது பிராக்கெட்ல எழுதிக்கீங்க 24, 2 டஜன் அல்லது 24. 2 டஜனின் விலைன்னு ஓட்டேன்னா நீ டக்குன்னு என்ன பண்ணிடுவீங்க? 2ஆல பெருக்கிட்டு போயிருவீங்க. தப்பு. சரியா? 2 டஜன். அதுக்கு எடுத்து என்ன பண்ணணும்? 2 டஜன் அல்லது 24 பணத்தினுடைய விலை 24 பெருக்கல் 3 72. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? லாபமா நட்டமா அப்படின்னு சொல்லி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா இது 2 டஜன் விலைன்னு இருக்கு இல்லையா? இதவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அடக்க விலைன்னு எழுதிக்கணும். வாங்கிய விலை என்ன பண்ணிக்கிறோம்? அடக்க விலை. அப்ப அடக்க விலையும் விற்பனை விலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அடக்க விலை சிறியது, விற்பனை விலை பெரியது, அதிகமா இருக்குது. அப்ப விற்பனை விலை அதிகமா இருந்தா நம்ம லாபம் கண்டுபிடிக்கணும். லாபத்துக்கு ஃபார்முலா என்னது? விற்பனை விலை கழித்தல் அடக்க விலை. அப்ப 72 கழித்தல் 40 32. அவர் அந்த மாதிரி வாங்கி வித்ததுல அவருக்கு எவ்வளவு? 32 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது அப்படிங்கறது அந்த கணக்கு. 5வது கணக்கு. 6வது கணக்கு 7வது கணக்குல பெருசா வருது, கொஞ்சம் கவனிங்க. 6வது கணக்குமா, ஒரு விற்பனை நிலையம் ஒன்றில் 1 டஜன் பேனாக்களை 200, அதாவது நம்ம ஏதோ ஸ்டேஷனரி ஷாப் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் டோட்டலா நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். 1 டஜன் பேனா 216 ரூபாய்க்கு வாங்கிடுறாங்க. சில்லறை செலவாக ரூபாய் 58 செலவுது. பேனா வாங்கிட்டு வந்தது போக போக மே செலவுல ஒரு 58 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி 2 செலவு கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்துருக்கிறத வாங்கிய விலைன்னு வச்சுக்கிட்டு இது இதர செலவுன்னு வச்சுட்டு இது 2 கூட்டுனது தான் நீங்க என்ன பண்ணிக்கணும்? அடக்க விலைன்னு வச்சுக்கணும். அந்த கான்செப்ட் நீங்க மனசுல வச்சீங்கன்னாத்தே கணக்கு ஈஸியா இருக்கு. அடுத்து இங்க ஒரு பேனாவுக்கு 2 ரூபாய் குறைத்து விற்பனை செய்ததில் லாப செலவாக 58 லாபம் 50 ரூபாய் கிடைக்குது. ஒரு பேனாவின் குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. 2 ரூபாய் குறைச்சுதான் விற்பனை கொடுத்துக்கிறாங்க, குறித்த விலை கொடுக்கல. இது கொஞ்சம் சுத்தி வருது. கவனிங்க. சரியா தங்க? பொறுமையா கவனிங்க. சொல்லி பார்த்து கவனிங்க. டக்குன்னு புரியலையே அப்படின்னு விட்டுட்டு போக கூடாது. சரியாம்மா? இங்க பாருங்க. 1 டஜன் பேனாக்களின் வாங்கிய விலை 216, இதர செலவு ஒரு 58 ரூபாய் செலவிருக்கிறாங்க. அப்ப அடக்க விலைனா இது 2 கூட்டுனதுதான் என்னது? அடக்க விலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ஒரு ஸ்டெப் அடக்க விலை ஈக்குவல் வாங்கிய விலை கூட்டல் இதர செலவுன்னு எழுதுறதுனாலும் ஓகே. ரைட். அப்ப லாபம் அவங்க கொடுத்துட்டாங்க 50 ரூபாய்ன்னு. ஒரு பேனாவுக்கு தள்ளுபடி 2 ரூபாய். அப்ப இவ்வளவு மேட்டர் அவங்க புக்லயே கொடுத்துட்டாங்க. அதாவது 216 ரூபாய்க்கு வாங்கினாங்க, எக்ஸ்ட்ரா 58 ரூபாய் செலவு பண்ணாங்க, மொத்தமா அடக்க விலை 274 ஆயிடுச்சு, லாபம் வித்ததுல 50 ரூபாய் லாபம் கிடைச்சது, பேனா ஒரு பேனாவுக்கு 2 ரூபாய் தள்ளுபடி வச்சு வித்தும் லாபம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப ஒரு பேனாவுக்கு 2 ரூபாய் தள்ளுபடினா இவங்க எத்தனை பேனா வாங்கினாங்க? 12 பேனாவுக்கு தள்ளுபடி 24 ரூபாய். இதை நீங்க எழுதிக்கிட்டு விற்பனை விலைக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா குறித்த விலை கழித்தல் தள்ளுபடி. குறித்த விலைன்னா அந்த லேபிள் ஒட்டிருப்பாங்க இல்லையா? கடையில துணி வாங்க போறோம், ஒரு பொருள் வாங்க போறோம்னு, அப்புறம் இவ்வளவு ரூபாய் குறைச்சு கொடுங்கன்னா அந்த குறைச்சு கொடுங்கன்னு நம்ம கடையில சொல்றது என்ன சொல்றோம்? தள்ளுபடி. அப்ப அது எவ்வளவு எழுதி இருக்குதோ அதை விட குறைச்சு வாங்கினது என்னது? விற்பனை விலை. அவ்வளவு ரூபாய்க்கு அவங்க விற்பாங்க.
அப்ப நான் என்ன பண்றேன்னா விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை கழித்தல் தள்ளுபடின்னு போட்டுட்டு விற்பனை விலை அவங்க கொடுக்கல, அதனால நான் அதை என்ன பண்ணிட்டேன், விற்பனை விலைனே வச்சுக்கிட்டேன். குறித்த விலையும் தெரியாது, அதனால குறித்த விலைனே வச்சுக்கிட்டேன். கழித்தலுக்கு கழித்தல் போட்டாச்சு. தள்ளுபடி மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஒரு பேனா 2 ரூபாய் வீதம் தள்ளுபடி, மொத்தம் ஒரு டஜன் அல்லது 12 பேனாவுக்கு 24 ரூபாய் தள்ளுபடி கொடுத்திருக்காங்க. அப்ப லாபம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலானா, அவங்களே சொல்லிட்டாங்க லாபம் 50 ரூபாய் கிடைச்சதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப லாபத்துக்கு ஃபார்முலா விற்பனை விலை கழித்தல் அடக்க விலை, விற்பனை விலை கழித்தல் அடக்க விலை. அப்ப லாபம் வந்து 50 ரூபாய். 50 ரூபாய்க்கு அடுத்து இந்த இடத்துல என்னன்னு பாருங்க, இந்த விற்பனை விலை இருக்கு இல்லையா, இங்க கண்டுபிடிச்சுக்க முடியாது. விற்பனை விலைக்கு என்னது, குறித்த விலை கழித்தல் 24ன்னு இதை கொண்டு வந்து இந்த இடத்துல எழுதிக்கிறேன். குறித்த விலை கழித்தல் 24. இந்த விற்பனை விலைக்கு போல என்ன எழுதிக்கிறேன், மேல இருக்கிறத எழுதிட்டேன். மைனஸுக்கு மைனஸ். அடக்க விலை தான் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 274 எழுதிட்டோம். இப்ப என்ன பண்றேன்னாடா, இந்த குறித்த விலை இங்கேயே வச்சுக்கிட்டு இந்த 50 இந்த மைனஸ் 24 இங்கிட்டு வரும்போது பிளஸ் 24, மைனஸ் 274 இங்கிட்டு வரும்போது பிளஸ் 274 ஆயிடுச்சு. இப்ப 3 கூட்டினா எவ்வளவு வருது, 348. அப்ப அடக்க விலை இவ்வளவு, குறித்த விலை இவ்வளவு. அப்ப 12 பேனாக்களின் குறித்த விலை எவ்வளவு, 348. அப்ப ஒரு பேனாவுக்கு எவ்வளவு குறிச்சிருப்பாங்கன்னா 12ஆல வகுத்தா 29. அப்ப ஒரு பேனா வந்து ஆக்சுவலா கடையில பார்க்கும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, பேனாவில் 29 ரூபாய்ன்னு சொல்லி லேபிள் ஒட்டிட்டு 2 ரூபாய் தள்ளுபடி வீதம் 27 ரூபாய்க்கு வித்தாலுமே அவர் 50 ரூபாய் லாபம் பார்த்திருக்காரு. இந்த இடத்துல பாரு, இந்த ஸ்டெப்புகளை எல்லாம் வந்து நீ திரும்ப திரும்ப போட்டு மனசுல வச்சா மட்டும்தான் நிக்கி. இதெல்லாம் புதுசுடா. இதெல்லாம் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் குழந்தைன்னு சொல்லும் பொழுது அக்கறையோடையும் ஆர்வத்தோடையும் திரும்ப 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 பார்த்தா உங்களுக்கு ஈஸி தான். இவ்வளவு பெரிய கணக்கு நீங்க 5ஆம் வகுப்புல பாத்துருக்க மாட்டீங்க. கூட்டணமா கழிச்சமா பெருக்கணுமா வகுத்துமான்னு போயிட்டே இருப்பீங்க. இது கொஞ்சம் சுத்தி சுத்தி வருது, ஈஸி தான். இதே மாதிரி கணக்குகள் தான் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு வரும். நீங்க 10th முடிச்சிட்டீங்க, 12th முடிச்சிட்டீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல எழுதுல, விஓ எக்ஸாம் எழுதலாம், டிஎன்பிசில எழுதும் போது இந்த மாதிரி கணக்கு தான் கேட்பாங்க. ஈஸியான கணக்குலாம் இல்ல. இது வந்து ஈஸி, கொஞ்சம் ட்ரிக்கா வருது, அவ்வளவுதான். இதை நீங்க பார்த்து கரெக்டா போட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்த கணக்கு போலாமாடா, 7வது கணக்குடா. அது அப்படிதான் இருக்கு. ஒரு காய்கறி விற்க ஒரு பெரிய கதை வேற. மொத்தத்துல வாரத்துல 7 நாள் இல்லையம்மா. இந்த கடைக்காரர் போய் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து என்ன வாங்குறாரு, தக்காளி வாங்குறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு கிலோ 10 ரூபாய் வீதம் 10 கிலோ. அப்ப 3 நாள்ல முத நாள் 10 கிலோ, அடுத்த நாள் 10 கிலோ, அடுத்த நாள் 10 கிலோன்னு என்ன பண்றாரு, 10 ரூபாய் விலை வீதம் 10 கிலோவா 3 நாளைக்கு வாங்குறாரு. அடுத்த மீதி 4 நாள் இருக்கும் இல்லையா, அந்த மீதி 4 நாள்ல என்ன பண்றாருன்னா, கிலோ ஒன்றுக்கு 8 ரூபாய் வீதம் 15 தக்காளி வாங்குறாரு. 15 கிலோ. அப்ப ஃபர்ஸ்ட் நாள் 15, அடுத்த நாள் 15, அடுத்த நாள் 15, அடுத்த நாள் 15, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாரு, ரூபாய் 8. இது ரூபாய் 10. 10 ரூபாய் வீதம் 10 கிலோவா 3 கிலோ, 3 நாளுமே 8 ரூபாய் வீதம் 15 கிலோவாவும் 4 நாள் வாங்குறாரு. எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு வாங்க விக்கிறாரு. எப்படி விக்கிறாருன்னா, ஒரு கிலோ 20 ரூபாய்ன்னு விற்கிறாரு, ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. இன்னொன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, 3 நாள் அவர் வாங்கிட்டு வந்தார் இல்லையா, டெய்லி ஒரு கிலோ வந்து என்ன ஆயிடுச்சு, கெட்டு வேற போயிடுச்சு, நசுங்கி வீணா போயிடுச்சு. அப்ப நசுங்கி வீணா போனது போக மிச்சத்தை தானே அவர் வித்திருப்பாரு. அப்ப எவ்வளவு அவருக்கு லாபமா நட்டமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க பாருங்க இந்த கணக்கு உங்களுக்கு புரியனால ஸ்டெப் வந்து நல்லாவே டீட்டெயில்டா போட்டு ஃபர்ஸ்ட் 3 டேஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 நாள்ல மொத்த எடை 3 பெருக்கள் 10. ஏன் ஒரு நாளைக்கு 10 கிலோ வீதம் 3 கிலோ. இப்ப நீங்க வந்து ஒரு நாளுக்கு வாங்கிய தக்காளி ஈக்குவல் டு 10 கிலோகிராம். அப்படியானால் 3 நாட்களுக்கு வாங்கிய விலை தக்காளியின் எடை ஈக்குவல் டு 3 பெருக்கள் 10ன்னு போறதுனால ஓகே, நான் ஒரே ஸ்டெப்ல போட்டேன். அப்புறம் 1 கிலோ எவ்வளவுக்கு வாங்குறாரு, 10 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப 30 கிலோ எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு, 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. இது வந்து அடக்க விலை 1. ஒரு பாட்டு அடக்க விலையோட ஒரு பாட்டு, நான் அடக்க விலைன்னு எழுதல. அடுத்த 4 நாளைக்கு வாங்க. அடுத்த 4 நாளைக்கு இதே மாதிரி மொத்த எடை ஒரு நாளைக்கு 15 கிலோகிராம்னா 4 நாளைக்கு 4 5 60 கிலோ வாங்கியிருக்கிறாரு. 1 கிலோ 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. அப்ப 60 கிலோ எவ்வளவு, 480 ரூபாய். ஃபர்ஸ்ட் 3 நாள்ல 30 கிலோ தக்காளியை 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. அடுத்த 4 நாள்ல 60 கிலோ தக்காளியை 480 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. இது ரெண்டை கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அடக்க விலை கிடைக்கும். அப்ப மொத்த அடக்க விலை 300 பிளஸ் 480 780 ரூபாய் போட்டாச்சு. அடுத்ததுக்கு வர ஒரு வாரத்தில் மொத்தமா எவ்வளவு தக்காளி வாங்கினா, ஃபர்ஸ்ட் ஒரு 30 கிலோ வாங்கினாரா, அடுத்து ஒரு 60 கிலோ வாங்கினாரா. அப்ப 30 60 எவ்வளவு கிலோ வாங்கியிருப்பாரு, 90 கிலோ வாங்கிட்டாரு மொத்தமா. அதுல நசுங்கி போனது 1 கிலோ வீதம் 3 நாளுக்கு நசுங்கி போயிருக்குது. அப்ப மொத்தம் 3 கிலோ நசுங்கி போயிடுச்சு. அப்ப 90 கிலோவில் 3 கிலோ நசுங்கி போனது போக மீதி அவர் கையில எவ்வளவுதான் இருந்திருக்கணும், 87 கிலோ தான் இருந்திருக்கணும்.
அந்த 87 கிலோவை எப்படி விற்கிறாருன்னா 1 கிலோ தக்காளியின் விற்பனை விலை ஈக்குவல் டு 20, 1 கிலோ 20 வித்தா அப்ப அவர் கையில இந்த 87 கிலோ தக்காளியினுடைய விலை பார்த்தீங்கன்னா 87 பெருக்கல் 20 1740 ரூபாய்க்கு வித்திருப்பார். ரைட்டா சில்ட்ரன்? எஸ், ரைட். அடுத்து என்ன கேக்குறாங்கன்னா அடக்க விலை சிறியது. இந்த 780 நம்ம மேல போட்டோம் இல்லையா, மொத்த அடக்க விலைன்னு போட்டோம் இல்லையா, 780 ரூபாய் அடக்க விலை, 1740 விற்பனை விலை. அப்ப அடக்க விலை சிறியது, விற்பனை விலை பெரியது. அப்ப அப்படி வந்து அது லாபம். லாபத்துக்கு ஃபார்முலா விற்பனை விலை கழித்தல் அடக்க விலை. 1740 ரூபாயிலிருந்து 780 கழிச்சீங்கன்னா 980 ரூபாய் வரும். இது மனக்கணக்கா போறதுனால நம்ம போட்டுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு 10 கிலோனா 3 நாளைக்கு 30 கிலோ வாங்கினாரு. அடுத்து ஒரு நாளைக்கு 15 கிலோனா 4 நாளைக்கு 4 5 60 கிலோ வாங்குறாரு. மொத்தம் 90 கிலோ வாங்குறாரு. 90 கிலோ வாங்கிட்டு 3 கிலோ கெட்டு போனது வகை அவர் கையில எவ்வளவு இருக்குது? 87 கிலோ இருக்குது. ரைட். இப்ப நான் இது வந்து கணக்கு பார்த்தா கஷ்டமா இருக்கு. இப்படி நீங்க சொல்லி பார்த்துட்டு போனீங்கன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 நாள், ஒரு நாளைக்கு 10 கிலோ வீதம், 3 நாளைக்கு எவ்வளவு வாங்கிறாரு? 30 கிலோ வாங்கிறாரு. அடுத்த 4 நாள் என்ன பண்றாருன்னா ஒரு நாளைக்கு 15 கிலோ வீதம், 4 நாளைக்கு 4 5 60 கிலோ வாங்கிறாரு. அப்ப மொத்த எடை 90 கிலோகிராம் வாங்குறாரு. இதுல வந்து நசுங்கியது எவ்வளவு? 3. அப்ப மொத்தம் எவ்வளவு வாங்கியிருக்கிறாரு? 87 கிலோ. இது மொத்த எடை. அப்ப மொத்த அடக்க விலை கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளவு கிலோ வாங்குறாரு? 30 கிலோ வாங்குறாரா? அதாவது 10 ரூபாய் வீதம் 30 கிலோ எவ்வளவு வாங்கியிருப்பாரு? 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. அடுத்து 15 ரூபாய் வீதம் 8 ரூபாய் வீதம். அடுத்து 8 ரூபாய் வீதம் எத்தனை கிலோ வாங்கியிருக்கிறாரு? 60 கிலோ வாங்கியிருக்கிறாரு. அப்ப 480 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. இது வந்து என்னது? மொத்த அடக்க விலை 780 ரூபாய். மொத்த அடக்க விலை எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு? 780 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. அவர்ல கையில இருக்கிறது எவ்வளவு கிலோ தக்காளி? 87 கிலோ தக்காளி. 1 கிலோ எவ்வளவுக்கு விற்கிறாரு? 20 ரூபாய்க்கு விற்கிறாரு. இப்ப 7 14 7 16 1 17. அப்ப அவர் கையில இந்த 87 கிலோ தக்காளிய 20 ரூபாய் வீதம் 1740 ரூபாய்க்கு வித்திருக்கிறாரு. வாங்கினது எவ்வளவுக்கு தான் வாங்கினாரு? மொத்தம் 780 ரூபாய் தான் செலவு பண்ணாரு. ரைட். 780 செலவு பண்றாருன்னா அப்ப மீதி எவ்வளவு லாபம்னா 0 8 14 8 போச்சுன்னா 6, இங்க 14 வச்சா 9, 980 ரூபாய் இருக்கு லாபம் சொல்லி இந்த மாதிரி மனக்கணக்கா போடுறத இங்க வந்து ஸ்டெப் எழுதுறோம். அவ்வளவுதான். அடுத்த கணக்கு இதே மாதிரிதான். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு டிவியும் ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்குறாருமா. பழசுதான். டிவி வந்து 12,000 ரூபாய்க்கு பழசு, ஃப்ரிட்ஜ் வந்து 11,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. வாங்கினோடனே கொஞ்சம் சின்ன சின்ன ரிப்பேர் இருக்குது. அதனால இதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றாரு, இதுக்கு ஒரு 1000 ரூபாய் செலவு பண்றாரு. இப்ப யோசிங்க, ஃபர்ஸ்ட் இதை ரெண்டு என்ன பண்ணிக்குவோம்? மொத்த வாங்கிய விலை, இதோட வாங்கிய விலை, இதோட வாங்கிய விலை, ரெண்டே கூட்டினா மொத்த வாங்கிய விலை. இதுக்கு 1000 ரூபாய் செலவு பண்றாரு, இதுக்கு 1000 ரூபாய், மொத்தம் 2000 ரூபாய் என்னது? இதர செலவு. அப்ப இந்த இதர செலவையுமே இதை கூட்டினோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடக்க விலை கிடைக்கும். அப்புறம் இன்னும் வண்ணம் பூசம் மறுபடியும் செலவு பண்றாரு. வண்ணம் பூசத்துக்கு ஒரு 1500 ரூபாய். சரியா? அப்ப விற்கிறது வந்து இந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு தொலைக்காட்சி பெட்டியை 15,000 ரூபாய்க்கும் குளிர்சாதன பெட்டியை 15,500 ரூபாய்க்கு விற்பனை செய்தார்னா அதெல்லாம் விற்பனை செய்யறது இல்லாம என்ன பண்றாரு? 1000 ரூபாய் தள்ளுபடி வச்சு விற்பனை செய்யறாரு. இந்த கணக்க பார்க்கறத விட ஸ்டெப்ப பாத்தீங்கன்னா ஈஸியா கொஞ்சம் புரியுதா? இங்க பாருங்க, இது வந்து தொலைக்காட்சி பெட்டி இருக்கலாமா? தொலைக்காட்சி பெட்டியினுடைய வாங்கிய விலை 12,000 ரூபாய், குளிர்சாதன பெட்டியின் வாங்கிய விலை 11,000 ரூபாய், மொத்த வாங்கிய விலை 23,000 ரூபாய். அப்படி வச்சுட்டோமா? வாங்கிய விலைன்னு வச்சுட்டேன். அடுத்து இதர செலவுன்னு தலைப்பு கொடுத்துக்கோங்க. தொலைக்காட்சிக்கு ஒரு 1000 ரூபாய், குளிர்சாதன பெட்டிக்கு ஒரு 1500 ரூபாய். மொத்தம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறாரு? 2500 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. அப்ப இங்கேயே யோசிச்சு பாருங்க, அடக்க விலைன்னா என்னது? மொத்த வாங்கிய விலை பிளஸ் மொத்த இதர செலவு. இந்த இதர செலவையுமே வாங்கிய விலை கூட்டினாத்தே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அடக்க விலை. எழுதிக்கிறேன் பாருங்க. மொத்த அடக்க விலை ஈக்குவல் டு மொத்த வாங்கிய விலை பிளஸ் ஈசைன்னு போட்டிருக்கு. நீங்க விளக்கம் எழுதிக்கிங்க இதர செலவுகள். அப்ப இந்த 23,000 ரூபாய்க்கு கூட 2,500 ரூபாய்க்கு கூட்டினா 25,500 ரூபாய் பொருள் போட்டது பிளஸ் ரிப்பேர் ஒர்க்கு எல்லாம் சேர்ந்து அவர் கை காசு 25,500 ரூபாய் போட்டிருக்காரு. அடுத்து குறித்த விலை பாக்குறோம். தொலைக்காட்சி பெட்டியை எவ்வளவுக்கு குறிக்கிறாருன்னா 15,000 ரூபாய்க்கு குறிக்கிறாரு. உங்க புக்ல போட்டிருக்காரு. தொலைக்காட்சி பெட்டியை வந்து 15,000 ரூபாயினும் ஃப்ரிட்ஜை வந்து 15,500 ரூபாய்க்கு குறிக்கிறாரு. அப்ப மொத்த குறித்த விலை எவ்வளவு? ரெண்டும் சேர்ந்து 30,500 ரூபாய்க்கு லேபிள் ஒட்டி ரெடியா வச்சிருக்காரு. வாரம் கிட்ட என்ன சொல்லிட்டாரு? தள்ளுபடி. ஒவ்வொன்றுக்கும் 1000 ரூபாய் தள்ளுபடி. தொலைக்காட்சி பெட்டிக்கு ஒரு 1000 ரூபாய், ஃப்ரிட்ஜுக்கு ஒரு 1000 ரூபாய், மொத்தம் 2000 ரூபாய் தள்ளுபடி.
இப்ப விற்பனை விலை கேட்டிருக்காங்க. அப்ப விற்பனை விலை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை கழிக்கணும். குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை கழிக்கணும். அப்ப 30,500 ரூபாய் குறிச்சிருக்காரு, பிளஸ் 1000 பிளஸ் 1000 தள்ளுபடி கொடுத்துறாரு. அப்ப எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 28,500 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. இப்ப நம்ம கிட்ட என்ன கிடைச்சிருக்குது? விற்பனை விலை. ஸ்டார்டிங்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? அடக்க விலை. இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அடக்க விலையானது விற்பனை விலையை விட கம்மியா இருக்குது. அப்ப லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை கழித்தல் அடக்க விலை. இதுல இருந்து இதை கழிச்சா எவ்வளவு வருது? 3000. தலையை சுத்தி கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்க. இப்ப எனக்கு நான் படிக்கும் போது வந்த இன்ட்ரெஸ்ட்டை விட இப்ப கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொன்னோன்னே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தேட தோணுச்சு. ஒண்ணுமே இல்ல. இப்போ நீங்க ஒரு பேனா வாங்குறீங்க, ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குறீடா, வாங்கியாச்சு. திடீர்னு என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பட்டை அடிக்குது. பழைய பேனா 15 ரூபாய் பேனாவை 10 ரூபாய்க்கு வாங்குறீங்க, எழுதி பாக்குறீங்க, பட்டை அடிக்குது, நல்லா இல்ல, ஒரு நிப்பு மாத்துறீங்க, ஒரு 2 ரூபாய்க்கு நிப்பு மாத்துறீங்க. அப்ப 10 ரூபாய்க்கு பேனா வாங்குறீங்க, 2 ரூபாய்க்கு என்ன பண்றீங்க? நிப்பு மாத்துறீங்க. அப்ப மொத்தம் நீங்க எவ்வளவு செலவு பண்ணிக்கிறீங்க? 12 ரூபாய் செலவு பண்ணிக்கிறீங்க. 15 ரூபாய்க்கு விக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? 3 ரூபாய் கிடைச்சிருது. சரியா? ஆனா 3 ரூபாய் லாபம் கிடைக்கணும், தள்ளுபடியும் 2 ரூபாய் கொடுக்கணும்னா நீ 17 ரூபாய்க்கு வித்தேனாத்தே 2 ரூபாய் தள்ளுபடி போக எவ்வளவுக்கு விற்க முடியும்? 15 ரூபாய்க்கு விற்க முடியும். அப்பதான் நம்மளுக்கு சரி. இப்ப இங்க வேற ஏதாவது சொல்றேன். 10 ரூபாய்க்கு பேனா வாங்கிடா, 2 ரூபாய் நிப்பு போடுறீங்க, மொத்தம் 12 ரூபாய் என்னது நீ செலவு பண்ணிக்கிற. அது அடக்க விலை. இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன்னா லாபம் 3 ரூபாய் கிடைக்கணும், அதே சமயம் தள்ளுபடி 2 ரூபாய் கொடுக்கணும்னா நீ 17 ரூபாய்க்கு வித்தேனாத்தேன், விற்பனை விலை 17 ரூபாய்ன்னு போட்டேனாத்தேன், 2 ரூபாய் தள்ளுபடிங்க அப்படின்னு சொல்லி வித்தேன்னா எவ்வளவுக்கு விற்கலாம்? 15 ரூபாய்க்கு வித்திருப்ப. நீ வாங்கினது எவ்வளவு? 12 ரூபாய்க்கு. அப்ப 3 ரூபாய் கிடைச்சிரும் இல்லையா? இப்ப நம்ம டெய்லி வாழ்க்கையில போடுற கணக்குகளை கொஞ்சம் பெருசா போடுறோம். ஒண்ணு இன்னொன்னு என்ன பண்றோம்னா ஸ்டெப் எழுதி போடுறோம். கணக்குல போடும் பொழுது இந்த சமக்குறி இதெல்லாம் நேரா வர மாதிரி போட்டீங்கன்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும், நல்லாவும் இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன். இந்த வீடியோ மறுபடியும் பாருங்க, தெளிவா புரிஞ்சுக்கங்க. கணக்கு ஸ்கூல்ல மிஸ் போட்டு வர சொல்றாங்கன்னு சொன்ன உடனே நம்ம வாட்டுக்கு ஒரு சேனலை ஓபன் பண்ணோமா, கடகடன் போட்டோமா, தூக்கி போட்டோமா அப்படின்னு இருக்காதீங்க சில்ட்ரன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன சப்ஜெக்டா இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பாருங்க. நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா ஆர்வம் பொறுத்தளவுக்கு அறிவியல், சமூக அறிவியல், கணிதம் சம்பந்தமான எல்லா வீடியோ பாடங்களுக்குமான வீடியோஸ் நம்மளோட சேனல்ல இருக்கு. இங்கிலீஷ் வீடியோவும் இருக்குது. உங்களோட இங்கிலீஷ் புக்ல இருக்கிற கிராமர் எல்லாமே நம்மளோட சேனல்ல இருக்கு. கிராமர் பொறுத்த அளவுக்கு மேக்சிமம் 6ஆம் வகுப்புன்னு தேடாம அந்த பொதுவான அந்த டாபிக் டைப் பண்ணி, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்க புக்ல பாஸ்ட் டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க பாஸ்ட் டென்ஸ் போட்டுட்டு கூடவே என்ன பண்ணணும்? கிராமர் என் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணும் பொழுது நம்மளோட பாஸ்ட் டென்ஸ்க்கான வீடியோ உங்களுக்கு அப்பியர் ஆகும். நல்ல முறையில புரிஞ்சு படிச்சு அழகா எழுதி நல்ல மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள் சொல்றேன். தேங்க்யூ.